ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்ட்ரடக்ஷன். சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, தகாரோ விக்னநாசக தகாரோ சௌக்கியதாயக. தேன்ற எழுத்து கஷ்டங்களை போக்குறது, தேன்ற எழுத்து மங்களகரமானது. இந்த தேன்ற எழுத்தோட மகிமைய முக்கியமான 3 இடங்கள்ல பார்க்கலாம். முதல் முக்கியமான இடம் காயத்ரி மந்திரம் தேல ஆரம்பிக்கிறது. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோன பிரச்சோதயாத். காயத்ரி மந்திரத்தை இயற்றியது ரிஷி விஸ்வாமித்ரர். இரண்டாவது முக்கியமான இடம் வால்மீகி ராமாயணம் தேல ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதாம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ருச்ச வால்மீகி முனிபுங்கவம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் என்ற ஆதி காவியத்தை இயற்றியது ஆதிகவி மகர்ஷி வால்மீகி. வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்களும் 7 காண்டங்களும் உள்ளது. மூணாவது முக்கியமான இடம் சுந்தர காண்டம் தேல ஆரம்பிக்கிறது. ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனக ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. சுந்தர காண்டம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் 5வது காண்டமாகும். ஸ்ரீராமர் கிட்ட அனுமதியை பெற்றுக்கொண்டு வானரர்கள் எல்லாரும் சீதா தேவிய தேட ஆரம்பிக்கிறார். அவளுக்கு ஒரு அதிகாரியும் கிடைக்கல. அப்போ சம்பாத்தின்ற கழுகு சீதா தேவிய ராவணன் இலங்கைக்கு தூக்கின்னு போனதை பத்தி வானரர்கள் கிட்ட சொல்றார். எல்லா வானரங்களும் கடல் கடந்து யார் லங்கைக்கு போவான்னு பேசிட்டு இருந்தா. அத கேட்டுட்டு ஜாம்பவான் வானரர்கள் கிட்ட சொல்றார், ஹனுமான் தான் இதுக்கு தகுதியானவர்னு. ஹனுமாராலதான் இந்த பெருங்கடலை தாண்ட முடியும்னு சொல்லிட்டு ஹனுமாருக்கு அவருடைய வலிமையையும் ஆற்றலையும் பற்றி ஞாபகப்படுத்துறார். ஹனுமாரும் ஸ்ரீராமரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு சீதாதேவியை தேட கிளம்பினார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.